Globalisierung notieren Sie, welche Aspekte werden genannt? ஸோ என்ன ஆஸ்பெக்ட்ஸ் குளோபலைசேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க, எந்த ஆஸ்பெக்ட் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க? Schau mal hier. Hast du diesen Artikel gelesen? Meinst du den über die Globalisierung? Ja, der ist ganz interessant. Da geht's vor allem darum, wie sich unsere Wirtschaft verändert hat. Also zum Beispiel, dass überall die großen Marken dominieren. Auf der ganzen Welt kann man zum Beispiel T-Shirts von den gleichen Modemarken kaufen. Alle tragen die gleichen Sneakers und so weiter. Ja, aber Globalisierung ist ja nicht nur negativ. Globalisierung bedeutet für mich auch, dass die Technik sich heutzutage viel schneller weiterentwickelt als früher. Was gestern modern war, ist heute schon wieder alt. Das geht total schnell. Das hat ja auch was Gutes. Zum Beispiel? Naja, Geräte werden ja dadurch auch ständig verbessert. Stimmt. Mobilität ist aber auch ein wichtiges Stichwort bei Globalisierung. Man muss heute viel flexibler sein als früher, also im Beruf meine ich. Ein Leben lang bei einer Firma, das gibt es eigentlich nicht mehr, oder? Ja klar, was ja aber auch eine Chance ist. Man kann heute viel leichter irgendwo im Ausland arbeiten. Da hast du natürlich recht. Ach, das wollte ich dir noch erzählen. ஓகே, ஸோ எதை பற்றி எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, எக்கனாமி, விர்ஷாஃப்ட்னா எக்கானமி சேஞ்சஸ்ஸு, அதுக்கப்புறமா க்ரோஸ் மார்க்கன், ஸோ பெரிய பெரிய பிராண்டெல்லாம் சின்ன சின்ன பிராண்டை வந்து டாமினேட் பண்ணுது. மொபிலிட்டேட், ஸோ இப்போ வந்து எங்கேருந்து வேணாலும் இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு நம்ம இந்தியாவிலேருந்தே ஒர்க் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு. ஸோ அதுதான் குளோபலைசேஷன்ஸ். Was ist Globalisierung? Welche Aspekte gehören Sie für Sie noch dazu? ஸோ குளோபலைசேஷன்னா என்னது, எந்த ஆஸ்பெக்ட் வந்து அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. குளோபலைசேஷன்ஸ்னா என்னது, வேர்ல்ட் வைடாக வந்து எங்கே இருந்தாலும் ஒரு ரிலேஷன்ஷிப்பு இருக்கிறது. ஸோ எங்கேருந்து வேணாலும் யாருக்காக வேணாலும் ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். ப்ரோ அண்ட் கான்ட்ரோ குளோபலைசேஷன் ஆர்பைட்டன்ஸ், ஸோ இது வந்து ஆர்குமெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இது என்னென்னா, ரெண்டு பேர் ப்ரோ கான்ட்ரா, ஒருத்தர் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி இன்னொருத்தவங்க அவங்க சப்போர்ட் பண்ணாமல். ஸோ ரெண்டு டெக்ஸ்ட் இருக்குது குளோபலைசேஷன் பற்றி. ப்ரோ என்னன்னு படிக்கிறேன். Ich finde es gut, dass unser Leben internationaler geworden ist. So I find it very good that our life has become international. Man findet im Netz sofort allen Informationen, egal wo auf der Welt etwas passiert ist. ஸோ உலகத்தில் என்ன நடந்தாலும் உடனே இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே தெரியுது. Man muss auch bedenken, dass der zunehmende Austausch auch international in der Forschung und Wissenschaft immer wichtiger sind. ஸோ இது வந்து இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது எதுக்குன்னா சயின்ஸு, அதுக்கப்புறமா ரிசர்ச், அது கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. Das ist doch ein großer Vorteil, zum Beispiel auch bei der Bekämpfung von Krankheiten. ஸோ இது வந்து ஒரு பெரிய டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன டெவலப்மெண்ட்டுன்னா, ஸோ டிசீஸை பற்றி, ஸோ ஃபைட்டிங் எகெயின்ஸ்ட் டிசீசஸ், ஏதாவது குளோபலைசேஷன் மூலமாக வேறு எங்கே இருந்தாச்சும் நம்மளுக்கு மெடிசன் கிடைக்கும். Durch die Globalisierung verbreitet sich technischer Fortschritt mit rasender Geschwindigkeit und wir haben ein viel grosses Produktangebot als früher. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, த்ரூ த குளோபலைசேஷன் என்ன ஆகுதுன்னா, நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்து எக்ஸ்ட்ரீமாக இது சக்சீட் ஆகுது அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஸ்பீடில் சக்சீட் ஆகுது. ஸோ எங்களுக்கு வந்து ஃபார்மர் ப்ரொடக்ஷன், லார்ஜர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து முன்னாடி விட இப்போ வந்து ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்குது. பாசிட்டிவ் ist auch, dass es durch die große Konkurrenz viele billige Produkte gibt. ஸோ நிறைய காம்படிஷன் இருக்குது. பாசிட்டிவ் என்னன்னா, குளோபலைசேஷன் மூலமாக என்ன ஆகுதுன்னா, நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சீப்பாக நம்மளுக்கு அஃபோர்டபுளாக கிடைக்குது. தஸ் நுட்ஸ் டாலன், அது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
For uns Konsumenten sind die sinkenden Preise doch unschönwert. ஸோ நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னா அது நம்மளுக்கு ஒரு நல்லது இல்லைங்களா, நம்ம விஷ் பண்ணுறது தான். ஸோ வர்த் வேல்யூன்ற மாதிரி. ஸோ ein weiterer Pluspunkt ist, dass viele Länder von der Globalisierung profitieren und es dort wegen der produzierenden Fabriken viel mehr Wohlstand gibt als früher. ஸோ இது இன்னொரு இது என்னன்னா ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா மெனி கண்ட்ரிஸு குளோபலைசேஷன் மூலமாக நிறைய ப்ராஃபிட் ஆகுது. மேனுஃபேக்சரிங் ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஸ்பர் ஆகுது, முன்னேறுது. Außerdem gefällt mir, dass heute alles mobiler ist, auch in der Arbeitswelt. ஸோ அது தவிர நிறைய எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா எல்லாமே மொபிலைட்ஸ் ஆயிடுச்சு. என்னன்னா எங்கேருந்து வேணாலும் நம்ம ஒர்க் பண்ணலாம். Ich habe zum Beispiel 5 Jahre in Asien gearbeitet. Jetzt lebe und arbeite in Frankreich. ஸோ இது வரைக்குமே வந்து 5 years வந்து நான் ஏஷியன் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணேன். இப்போ வந்து நான் ஃப்ரான்ஸில் வந்து அங்கே தான் இருக்கிறேன், அங்கே தான் ஒர்க் பண்ணுறேன். In anderen Ländern zu arbeiten ist heute so einfacher als früher. ஸோ மற்ற கண்ட்ரீஸ்க்காக ஒர்க் பண்ணுறது இப்போ வந்து ரொம்ப சிம்பிளாகவும் முன்னாடி விட இப்போ ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. Pauschal kann man sagen, es gibt viele überzeugende Argumente for Globalisierung. ஸோ இன் ஜென்ரல் பௌஷால்னா இன் ஜென்ரல் நம்ம என்ன சொல்லலாம்னா there are more convincing arguments for globalization. ஸோ இவங்க வந்து ப்ரோ சொல்லியிருக்காங்க. கான்ட்ரா என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். Ich sehe die Globalisierung eher kritisch. இவங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்க. Mein Nachbar hat bei einem Handyhersteller in der Produktion gearbeitet und vor ein paar Jahren seine Stellen verloren. அவங்களோட நெய்பர் வந்து ஒரு ஹேண்டி மேனுஃபேக்சர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா 1 year முன்னாடி அவங்களுக்கு அந்த ஜாப் போயிடுச்சு. Die komplette Production wurde in ein anderes Land verlegt. அந்த கம்ப்ளீட் ப்ரொடக்ஷனே வந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. Und warum? Weil die Firma dort billiger produzieren kann. ஏன் அந்த கண்ட்ரியில் வந்து இதை விட சீப்பாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். Dort arbeiten die Leute unter schlechteren Bedingungen for weniger Geld. அந்த இடத்துல வந்து பீப்புள் இன்னும் ஒரு பேட் கண்டிஷனில் ஒரு ரொம்ப கம்மியான விலைக்கு வேலை செய்கிற ஆட்கள் இருக்காங்க. Das ist doch ein wichtiges Argument gegen die Globalisierung. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்குமெண்ட்னா அகெயின்ஸ்ட் குளோபலைசேஷன். Ich finde, man sollte sich überlegen, ob langsam steigende Preise wirklich immer nur negativ sind. ஸோ இது என்ன சொல்றாங்கன்னா I find that I want to consider என்னன்னா whether if slowly rising price வந்து எப்பவுமே நெகட்டிவாகவே இருக்கு அப்படின்னு. Und man muss auch bedenken, dass kleinere Firmen bei dieser wachsenden Konkurrenz auf dem Weltmarkt oft nicht überleben können. இதன் மூலமா என்ன ஆகுதுன்னா growing company என்ன வேர்ல்ட் வைடாக வந்து சர்வைவ் ஆக முடியல மற்ற கம்பெனிஸை விட. Es ist wirklich sehr problematisch, dass die Unterschiede zwischen arm und reich immer größer werden. அதனால என்னன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் வருது. புவர் பீப்புள் ரிச் பீப்புள் நடுவில் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வருது. Und dann sind da noch die zunehmenden Umweltprobleme. அதோட சேர்த்து environment problem கூட வருது. Durch die Globalisierung werden viele Waren teilweise rund die Welt transportiert, bevor sie beim Verbraucher ankommen. அது என்னன்னா பார்ஷியலாக நிறைய குளோபலைசேஷன் மூலமாக நிறைய திங்ஸ் வந்து பார்ஷியலாக கன்சியூமர்ஸ்க்கு அரைவ் ஆகுது. அதனால என்ன வேர்ல்ட் வைடாக போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ வேர்ல்டு டிரான்ஸ்போர்ட்டியட் வேர்ல்டு முழுவதும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பிஃபோர் கன்சியூமருக்கு ரீச் ஆகுறதுக்கு முன்னாடி. Das ist aus meiner Sicht ein echter Irrsinn. So that is absolute nonsense அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆக்டர் இர்சன்
Man konnte sehr viel CO2 produzieren. 1 die herstellenden Firmen dort produzieren, wo die Waren auch gebraucht werden und nicht irgendwo, wo es billig ist. ஸோ அதனால் என்னென்னா நிறைய CO2 ரெடியூஸ் ஆகுது. அதுக்கப்புறமா கம்பெனிஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்து எங்கே திங்ஸ் கம்மியாக கிடைக்குது அந்த இடம் பார்த்து பண்ணக்கூடாது. எந்த இடத்துல வந்து தேவை இருக்கு அந்த இடத்துல இது பண்ணணும் அப்படின்னு. ஸோ இன்ஃபர்மேஷன் இது வந்து என்னென்ன அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அவங்க சொல்லியிருக்காங்களோ அவங்க இதை படிச்சிட்டிங்களே இதை வச்சு நீங்கள் ஒரு டேபிள் எழுத சொல்லியிருக்காங்க. அப்புறமா இம்பார்ட்டன்ட் இது எல்லாமே ஆர்குமெண்ட்டுக்கு தக்கதான இந்த லைன்ஸ் எல்லாமே பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் lesen Sie die Regal und schreiben Sie wie im Beispiel. ஸோ சிங்கெண்ட ப்ரைஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நேற்று கிளாஸில் என்ன படித்தோம்னா ப்ரைஸ் டி சிங்கன் இது இருந்துச்சுன்னா எப்படி அது இது மாற்றணும் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு அது அப்படியே ஆப்போசிட்டாக சிங்கெண்ட ப்ரைஸ்னா ப்ரைஸ் that are going down. டி zunehmende Austausch இதுக்கு என்ன பண்ணணும்? Austausch der zunimmt. அப்புறம் wegen der produzierenden Fabriken. ஸோ இது எல்லாமே அந்த இதில் இருக்குது. தி Überzeugendes Argument. Ein Argument die herstellende Firmen. அதே மாதிரி இதுவும் ஸோ இது ஆப்போசிட்டாக மாற்றணும். இங்கே இப்போ பிக்சர்ஸ் எப்படி இருக்கோ அது வந்து யார் என்ன பண்ண ஐன் டெலிஃபோனியரண்ட ஃப்ரோ டெலிஃபோனிங் லேடி. ஸோ அதுக்கப்புறமா டான்ஸிங் பீப்புள். ஸோ டான்ஸிங் பீப்புளுக்கு என்ன சொல்லுவோம்? டான்ஸண்ட மென்ஷன். அப்புறம் வெயிட்டிங் பீப்புளுக்கு வாட்டண்ட மென்ஷன். ஃபோர்த் பிக்சர்ல என்ன இருக்கு? இதோ இந்த ஒரு கேர்ள் வந்து அலறாங்கன்னு நினைக்கிறேன். eine weinendes Mädchen. Fifth oneல என்னது ப்ரெசன்டேஷன் நடக்குதா? ஸோ அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்.
arbeitende Menschen. சப்போஸ் அங்க வந்து படிக்கிறாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும், லேர்னende studenten அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து விளையாடுறாங்க பசங்க, spielende Kinder. ஒருத்தர் படுத்துட்டு இருக்காரு, ein sleeping man அப்படின்னு சொல்றது ein schlafender Mann. அப்புறம் 8th one என்னதுன்னா படிக்கிறாங்க இல்ல உட்காந்துட்டு இருக்காங்கன்னு கூட போடலாம். eine lesende Frau அப்படின்னு சொல்லலாம். 9th one Gitarre spielender, ein Gitarre spielender Mann. 10th one ein joggender Mann, so jogging man. எழுதிட்டீங்களா? Was haben Sie heute schon gesehen? So இன்னைக்கு நீங்க என்ன பார்த்தீங்க? Was hast du heute schon gesehen? Ich habe lachende Menschen gesehen. I saw laughing people அப்படின்னு சொல்லலாம். Tom hat lachende Menschen gesehen. So und du? Ich habe eine weinende Mädchen. Girlக்கு வந்து Mädchen சொல்லுவாங்க. பாய்க்கு வந்து இவங்க ich habe ein weinende இல்லைன்னா lachende இல்லை weinendeனா crying, weinende இவங்கன்னா பாய். அதே மாதிரி Aussprache word accent, எந்த இடத்துல word accent கொடுக்குறாங்க. Der word accent liegt meistens auf dem word stem of the word stemல தான் word accent கொடுப்பாங்க. ஸோ எந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 1. Zahlen. Bezahlen. Die Bezahlung. 2. Fahren. Erfahren. Die Erfahrung. ஸோ zahlen தான் அது இதுதான் வந்து வேர்டு ஸ்டெம், ஓகேங்களா, ரூட். அப்போ எங்க இருந்தாலும் zahlen, bezahlen, die Bezahlung. ஸோ இந்த இடத்துல தான் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் ஃபாரனுக்கு fahren, erfahren, die Erfahrung. ஸோ இந்த இடத்துல தான் கொடுக்குறாங்க. 3. Ändern. Verändern. Die Veränderung. 4. Sprechen. Versprechen. Das Versprechen. Okay, next word accent. காம்போசிட் வேர்டு இருந்துச்சுன்னா, அதே டபுள் வேர்ட்ஸ், காம்போசிட் வேர்டுனா டபுள் வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா எந்த இடத்துல கொடுப்பாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் வேர்டில் தான் கொடுப்பாங்க. ஸோ டேர் மார்க்டுக்கு டேர் வெல்ட் மார்க்ட். ஸோ பை காம்போசிட் லீக்ட் டேர் வேர்ட் ஆக்சன் மைஸ்டன் ஆஃப் டேர் பெட்டோன்ட சில்வர் டெஸ் எஸ்டன் வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வேர்டில் தான் இருக்கும். 1. Der Markt. Der Weltmarkt. 2. Das Wort. Das Passwort. 3. Der Name. Der Benutzername. 4. Der Betrag. Der Geldbetrag. 5. Der Auftrag. Der Dauerauftrag.
6. Die Gebühr. Die Gebühr. Die Kontoführungsgebühr. Die Kontoführungsgebühr. So, mit gutem Gewissen. So, with good conscience. ஸோ நம்ம கான்ஷியஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அது பற்றி தான். ஸோ இங்கே வந்து ரெண்டு சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க ஆபியில். Bei uns in der Stadt gibt es Zeitungskasten, aus denen man sich die Zeitungen einfach nehmen kann und das Geld selbst entwirft. ஸோ அந்த அவர் ஒருத்தர் சொல்கிறாரு, அவங்க ஊரில் வந்து சிட்டியில் ஒரு நியூஸ் பேப்பர் பாக்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நியூஸ் பேப்பர்ஸு எடுத்துக்கலாம், மணி வந்து அதுக்குள்ளே போடணும், அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு நியூஸ் பேப்பர் நம்ம எடுத்துக்கலாம். யாரும் அங்கே இருக்க மாட்டாங்க, நம்ம தான் பே பண்ணணும். Das Konzept basiert also auf der Ehrlichkeit der Kunden, denn niemand kann nachprüfen, ob man bezahlt hat oder ob man betrugt. So அங்கே கான்செப்ட் என்னன்னா only honesty of the customer மட்டும்தான். No one will check. யாருமே போய் கரெக்டாக பே பண்ணியிருக்காங்களா இல்லை ஏமாத்திருக்காங்களான்னு யாரும் செக் பண்ணுறதுக்கு இல்லை. So wird Dieben das Stehlen leicht gemacht. அதனால என்ன thieves எல்லாம் என்ன பண்ணுறாங்க, திருடுங்க வந்து ஈஸியாக திருடிட்டு போயிடுவாங்க, ஈஸியாக இது பண்ணு. Ich hole mir jeden Morgen meine Zeitung aus dem Kasten, aber natürlich habe ich nicht immer genug Kleingeld. ஸோ எவ்ரி மார்னிங் வந்து நான் போய் அந்த பாக்ஸில் நியூஸ் பேப்பர் எடுப்பேன், ஆனால் என்கிட்ட எனாஃபாக சேஞ்ச் இருக்காது, சில்லறை. கிளைன் கெல்டுன்னா ஸ்மால் மணி, சில்லறை காயின்ஸ் இருக்காது. Ist es okay an manchen Tagen gar nicht oder so wenig zu bezahlen? சம் டேஸ் வந்து என்கிட்ட எவ்வளோ சில்லறை இருக்கோ அவ்வளோ போடுறது, இல்லை ஒன்றுமே சில்லறை இல்லாமல் ஒன்றுமே போடாமல் இருக்குது, ஓகேவா? Und davor an anderen Tagen more. அதுக்கு அடுத்த நாள் வந்து இதுக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ராவாக மணி போடுறது. Im Durchschnitt bezahle ich ja für jede Zeitung. ஆவரேஜாக நான் எல்லா நியூஸ் பேப்பருக்கும் நான் மணி பே பண்ணிடுவேன். ஒரு நாள் கம்மியாக பண்ணுவேன், ஒரு நாள் ஒன்றும் பண்ண மாட்டேன், ஒரு நாள் அதிகமாகவே போடுவேன், அந்த மாதிரி. Aber wenn das Geld dann zwischendurch aus dem Kasten geholt wird, ist vielleicht so wenig drin. ஆனால் சம்டைம்ஸ் அவங்க பாக்ஸ் வச்சு அவங்க போய் மணி எடுத்து பாக்ஸில் எடுத்து பார்த்தாங்கன்னா சில டைம்ஸ் ஒன்றுமே இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும். Muss ich deshalb auf meine Zeitung verzichten, wenn ich das Kleingeld nicht habe? ஒருவேளை என்கிட்ட மணி இல்லைன்னா நான் என்னோட பேப்பரை நான் மிஸ் பண்ணுமா, எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. இது அவங்களோட கான்ஷியஸை பொறுத்து. இன்னொன்று, zu meinem letzten Geburtstag habe ich von Freunden eine Vase bekommen, die ich wirklich hässlich finde. ஸோ லாஸ்ட் பர்த்டேக்கு வந்து என்னோட ஃப்ரெண்டு எனக்கு ஒரு ஃப்ளவர் வாஸ் கொடுத்தாங்க, அது வந்து ரொம்ப அக்லியாக இருக்குது அப்படின்னு. Ich war ein bisschen überrascht. I was quite surprised. Denn wer mich gut kennt, schenkt mir so etwas nicht. ஸோ என்னை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க இந்த மாதிரி எனக்கு கிஃப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு. Jetzt steht sie im Keller und ist es full Staub. இப்போ வந்து அது பேஸ்மெண்ட்டில் இருக்குது, ஃபுல்லாக டர்ட்டாக இருக்குது. Nächste Woche hat meine Nachbarin Geburtstag. Ich weiß, dass sie die Vase wunderschön finden würde. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து என்னோட நெய்பருக்கு வந்து பர்த்டே, அவங்களுக்கு வந்து இந்த ஃப்ளவர் வாஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். Ist es in Ordnung, wenn ich ein Geschenk für sie, das ich bekommen habe, weiter verschenke? Is it okay? எனக்கு வந்த கிஃப்டை இன்னொருத்தங்க கிஃப்ட் பண்ணுறது ஓகேவா? So muss ich kein Geschenk für sie kaufen und spare Geld. அதனால நான் வந்து எதுவுமே அவங்களுக்கு தனியாக ஒரு கிஃப்ட் வாங்க வேண்டாம், மணி சேவ் பண்ணலாம். Waren meine Freunde nicht sehr verletzt, wenn sie es erfahren wurde? ஒருவேளை என்னோட ஃப்ரெண்டுக்கு இது தெரிஞ்சதுன்னா அவங்க ஃபீல் ஆவாங்களாம். Oder kann man mit geschenkten Dingen tun, was man möchte? Schließlich gehört die Vase ja jetzt mir und ich kann entscheiden. Niemand kann mir einen Vorwurf machen oder. ஸோ எனக்கு வந்த கிஃப்ட்டு என் கைக்கு வந்ததுக்கப்புறம் நான் என்ன வேணாலும் அதை பண்ணலாம், எனக்கு அது இட் பிலாங்ஸ் டு மீ. ஸோ அதனால நானே டிசைட் பண்ணல, என்ன வேணாலும் பண்ணலாம். நோ ஒன் கேன் அக்யூஸ் மீ அப்படின்றாங்க. ஸோ இது அவங்களோட கான்ஷியஸ். ஓகே,
ஸோ இந்த இவங்கள பத்தி பேசணும் அப்படின்னா நீங்க இந்த வேர்ட்ஸ் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கும் இல்ல டிக்ளைன் பண்ணி பேசுறதுக்கும் இது யூஸ் பண்ணலாம். ஸோ அது ஓகேன்னு சொல்றதுக்கு இந்த லைன்ஸ் யூஸ் பண்ணலாம். இது அது நீங்க டிக்ளைன் பண்றதுக்கு இந்த லைன்ஸ் யூஸ் பண்ணலாம். இது வந்து டிஸ்கஷனுக்கான டாபிக். ஸோ இங்கே வந்து ஒரு 3 சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு. Ihr Bruder hat sie zu seinem 30 Geburtstag eingeladen. Er wohnt mehr als 500 Kilometer weit fort und sie haben wenig Geld. ஸோ உங்கள் பிரதருக்கு வந்து 30th பர்த்டே இன்வைட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் தூரமாக இருக்கிறாரு. அண்ட் உங்ககிட்ட பைசா இல்லை, மணி இல்லை, எனஃப் மணி ட்ராவல் பண்ணுறதுக்கு. Sie sind bei Einkaufen und merken nach dem Bezahlen, dass nur 3 Becher Joghurt berechnet wurden. Sie haben aber 4 genommen. ஸோ இது வந்து நீங்கள் ஷாப்பிங்கில் இருக்கிறீங்க, பே பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து 3 கப்ஸ் ஆஃப் யோகர்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க. பட் உங்ககிட்ட 4 கப்ஸ் இருக்குது அப்படின்னு. Sie haben einen Drucker gekauft, der nicht funktioniert und ihn sofort schlecht bewertet. Der nette Händler hat ihn aber problemlos umgetauscht. நீங்கள் வந்து ஒரு பிரிண்டர் வாங்கினீங்க, அது ஃபங்க்ஷன் ஆகலை, நீங்கள் உடனே பேட் ரிவ்யூ கொடுத்துட்டீங்க. பட் அந்த நைஸ் பர்சன் வந்து என்ன பண்ணியிருக்கா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. ரிவ்யூ கொடுத்ததுக்கு அப்புறமா கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காரு. Gutes tun mit Geld. So to good something with money. So wen oder was wurden Sie gern finanziell unterstützen, wenn Sie genug Geld hatten? ஸோ உங்ககிட்ட நிறைய மணி இருந்துச்சுன்னா யாருக்கு என்ன மாதிரி ஹெல்ப் நீங்கள் பண்ணுவீங்க, ப்ரொடெக்ஷன், ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Ich würde Greenpeace unterstützen. ஸோ க்ரீன் ஸ்பேஸை வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ண விரும்புகிறேன். Dem Kindergarten bei uns um die Ecke würde ich gern Geld geben. ஸோ எங்கள் ஸ்ட்ரீட் முனையில் இருக்கிற கிண்டர் கார்டனுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுவேன். அந்த மாதிரி உங்ககிட்ட மணி இருந்துச்சுன்னா நீங்கள் யாருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க? இந்த லாஸ்ட் டெக்ஸ்ட் இதை படிச்சுட்டு நீங்கள் படிக்கிறீங்களா? Yes, ma'am. Die Fugere in Augsburg ist der ärgste Sozialscheidung der Welt. Jakob Fugger Mitglied der Action und bekannten Augsburger Kaufmannsfamilie, Gründe 1521. Diese Scheidung Armen und Bedürftigen Augsburgern zu helfen. Für die damalige Zeit war die Konzeption Hilfe zur Selbsthilfe sehr fortschrittlich. So Fuggerei in Augsburg. So இது ஒரு place. Die Fuggerei in Augsburg ist die älteste Sozialsiedlung der Welt. Jakob Fugger, Mitglied der reichen und bekannten Augsburger Kaufmann-Family, gründet. இது வந்து நீங்க 1500 அப்படின்னு படிச்சீங்க இல்லைங்களா? 1521 இயர் வந்து 1521 அப்படி படிக்கணும். ஸோ இவங்க ஃபியூகரை அன்றவங்க வந்து ஒரு ஃபேமிலி. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓல்டஸ்ட் சோஷியல் அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி. யாக்கோப் ஃபூகர் வந்து அந்த மெம்பர் ஆஃப் த ரிச் ஃபேமிலி, ரிச் அண்ட் வெல் நோன் ஃபேமிலி, பிஸ்னஸ் ஃபேமிலி அவங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஸ்கீமை வந்து இது பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா புவர் பீப்புள், நீடி பீப்புள் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து
சில ஒரு கொஞ்சம் லிமிட்டட் டைம்க்கு அந்த இடத்துக்கு வந்து ஆம், இருக்கலாம் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது படிங்க. ஹேண்ட் ஒர்க்கர். Handwerker und Arbeiter, die ohne Schuld, durch Krankheit in finanzielle Schwierigkeiten geraten waren, konnten in die frühere Wege dort oder außerhalb der frühere konnten sie arbeiten und Geld verdienen. Wenn sie finanziell Erfolg hatten, zogen sie weiter aus von 1000 என்னாச்சு? 1600 1600 ம். okay. 1671 bis ம். 1694 ஆ. lebend auf Franz Morat, der Urgroßvater von Wolfgang Amadeus Mozart in der Frühere. ஸோ நிறைய பேர் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் லேபரர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்க ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ்ல இருக்கும்போது மேபி அவங்க சிக்கா இருக்கலாம், இல்லை கொஞ்ச நாள் வேலை இல்லாம இருக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து இந்த ஃபிகர் ஐக்கு வந்துடலாம், இங்க வந்து தங்கலாம். ஸோ அங்க என்னன்னா அங்க ஒர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்ற மாதிரி ஆர்பைச்சன் கேர்ள் ஃபர்டினன். அங்க வந்து ஃபினான்ஷியலா ஓரளவுக்கு ஸ்டடி ரெக்கவர் ஆயிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து கிளம்பி திருப்பி வெளியில போயிடலாம். ஸோ இது 1681லேருந்து 1694 வரைக்குமே வந்து ஃப்ரா மோசார்ட், கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் வுல்ஃப்காங் அமேடியஸ் மோசார்ட் வந்து அந்த ஃபுகரில் தான் இருந்தாரு. படிங்க சி. Die Ornaments sind Jewels 60 Quadratmeter groß, was in der Entstehungszeit ziemlich großes war. Die Flügel mit 8100 Statuen aus Stein, 3 Kronen und einer Küche ist wie eine Stadt in der Stadt. Vor Bücher innen ist aber nur ein Tor geöffnet, das Jahre nach geschlossen und von 220 bis 5 Uhr von einem Nachtwachter bewacht wird. Frühere Bewohner innen die bis 420 Uhr dort gehen geben dem Nachtwachter 50 Cent Danach per Euro. என்னன்னா அந்த அபார்ட்மெண்ட், அங்க இருக்கிற அபார்ட்மெண்ட் வந்து ஒரு 60 ஸ்கொயர் மீட்டர்ஸ்ல இருக்கும். அண்ட் அது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது கொஞ்சம் பிக்கா தான் இருந்துச்சு. அந்த ஃபிகரை வந்து 8 என்னது ஆலைஸ் அப்படின்னா ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கும். அப்புறமா சிட்டி வால் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள எல்லாருமே எப்ப வேணாலும் வந்து போல மாதிரி அந்த மாதிரி கிடையாது. சிட்டி கேட் எல்லாம் இருக்கும். அந்த கேட் சிட்டி வால். ஸோ 3 கேட்ஸ் இருக்கு மொத்தமா. சர்ச் இருக்கு. அதுக்கப்புறமா பெசூக்கர் விசிட்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு கேட்டு மூலமா தான் ஓப்பன் வரணும். எல்லா நைட்டுமே வந்து க்ளோஸ் ஆயிட்டு வாட்ச்மேன் இருப்பாங்க எல்லா கேட் கிட்டேயும். ஸோ 24 hours அந்த கேட்குள்ளே போகலாம். பட் நைட் வாட்ச்மேனுக்கு வந்து கண்டிப்பாக லேட் ஆயிடுச்சுன்னா 50 cent, அதுக்கப்புறமா இன்னும் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா 1000 கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்னும் படிங்க. Nach Heilbronn in den 140 kleinen Orten der 67
Hauser 150 Wirtschaftliche Ausbürger innen die Bewohner innen halten dafür eine symbolische Jahre Reschmitte von 880 Cent und zusätzlich die Nebenkosten 85 Euro pro Monat. Dort oben zurufen muss man allerdings Ausbürgerin und katholisch sein und ich in der Pflege engagieren. Außerdem bieten die BewohnerInnen dreimal täglich Frisch. Heute wird die Zeitung aus dem Stiftungsvermögen von Jakob Fugger finanziert zu dem Halsischer Wald und Immobilien gehören. ஸோ ஈவன் டுடே வந்து 140 ஸ்மால் ஹவுசஸ்ல வந்து 150 ஸ்மால் ஹவுசஸ் இல்லை நாக் ஆகிட்டு ஓனன். ஸோ 140 ஸ்மால் நீடி பீப்புள் வந்து இன்னும் அங்கே இருக்கிறாங்க. ஸ்மால் ஹவுசஸ் அப்பார்ட்மெண்ட்டில் 67 வீடு இருக்குது, 140 ஸ்மால் ஹவுசஸ் இருக்குது. அதில் 150 நீடி பீப்புள் வந்து இருக்கிறாங்க இன்னும். தி பெவோனர் அவங்க வந்து என்னென்னா இயர்லி ரெண்ட்டு 88 சென்ட்டு ப்ளஸ் நேபன் மற்ற மிஸ்லேனியஸ் காஸ்ட் எல்லாமே சேர்த்து 85 euros per month வந்துடும். ஸோ டாட் ஓனன்ஸ் உட்ருஃபன். ஸோ அங்கே இருக்கணும்னா எல்லாரும் யார் வேணாலும் இருக்கலான்னு கிடையாது. அவங்க வந்து ஆக்ஸ்பூர்க் அந்த ஊரில் இருக்கிறவங்களா இருக்கணும், நேட்டிவாக கேத்தலிக்காக இருக்கணும், அப்புறமா இந்த ஃபிகரை இதில் வந்து எங்கேஜ்டாக இருக்கணும், இன்வால்வ்டாக இருக்கணும். ஹவுசர் டேம் வந்து 3 times டே வந்து அவங்க ப்ரேயர் பண்ணணும். அண்ட் டு திஸ் டே வந்து அந்த செட்டில்மெண்ட் அந்த ஃபவுண்டேஷனுக்கான அமௌண்ட் எல்லாம் வந்து யாக்கோப் ஃபியூகர் அவர் தான் அவங்களோட இதுலேருந்து தான் ஃபினான்ஸ் நடக்குது. அவங்களுக்கு நிறைய நியூமரஸ் ஃபாரஸ்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இன்னுமே இருக்குது அவங்களுக்கு. ஸோ inzwischen zählt die Fuggerei auch zu den touristische Attraktionen der Stadt Augsburg. ஸோ இப்போ கூட அந்த ஃபுகரை வந்து ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸாக மாறிடுச்சு. ஸோ neben einem Spaziergang durch die Fuggerei kann man das Fuggerei Museum besuchen. ஸோ நெக்ஸ்ட் டு தட் விசிட்டர்ஸ் வந்து அங்கே என்ன பண்ணலான்னா அங்கே உள்ள ஃபிகரை மியூசியம் ஒன்று இருக்குது, அதில் கூட போய் பார்க்கலாம். Auch 2 Wohnungen kann man besichtigen. Eine im Originalzustand mit Möbeln, die aus dem 1800 Jahrhundert stammen, und eine, die seit die Bewohner heute leben. ஸோ அங்கே வந்து 2 அப்பார்ட்மெண்ட்ஸ் பப்ளிக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்று வந்து ஒரிஜினல் கண்டிஷனில் வித் ஃபர்னிச்சர், அதாவது 18th centuryல எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்குது. இன்னொன்று வந்து இப்போ அட் ப்ரெசன்ட் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதோட வந்து உங்களுக்கு இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.